ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த பூஷர் ஆலை அமைந்திருக்கக்கூடிய இடம்ன்றது அவங்களுக்கு ஒரு புவியியல் கேடயம் மாதிரின்னு தான் சொல்றாங்க. சரி, இந்த இடம் எங்க இருக்கு, உண்மையிலேயே இதனுடைய முக்கியத்துவம் ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஈரானுக்கு பூஷர் ஆலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அவங்களோட பூஷர் 1 மாடல் VVER 1000 அழுத்தப்பட்ட நீர் உலை. இது ஒரு மணி நேரத்துக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும். ஈரானோட மொத்த மின்சார தேவையில ஒரு கணிசமான பகுதியை இதுதான் பூர்த்தி செய்து. இதுல இருக்க யுரேனியம் எரிபொருள் 2% 5% வரைக்கும் தான் செறிவூட்டப்பட்டிருக்கு. மின்சாரம் தயாரிக்க இது போதும். ஆனா அணு ஆயுதம் தயாரிக்கணும்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 90% யுரேனியத்தை செறிவூட்டணும். ஆனா ஈரான் சொல்றது படி பார்த்தா இது வெறும் மின்சார ஆலை தான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனாலும் இந்த உலையில டன் கணக்கான கதிரியக்க யுரேனியம் மற்றும் புளுட்டோனியம் கழிவுகள் இருக்கும். ஒருவேளை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா இந்த தனிமங்கள் காத்துல கலந்து அது டர்ட்டி பாம்பை விட பல மடங்கு ஆபத்தானதா மாறிடும். ஈரான் தரப்புல இருந்து அந்த நாட்டோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு கேள்வி கேட்கிறாரு. யுக்ரைன்ல போர் நடக்கும்போது அந்த நாட்டுல இருக்க ஜஃபோரிசியா அணுமின் நிலையம் தாக்கப்பட்டுச்சு. அப்ப மேற்குலக நாடுகள்லாம் ரொம்ப கவலையோட அந்த செய்தியை பார்த்தாங்க. அது பற்றி நிறைய கருத்துக்களும் வெளியில வந்துச்சு. ஆனா எங்க நாட்டுல இருக்க பூஷர் அணுமின் நிலையத்தை 4 முறை இஸ்ரேல் தாக்க முயற்சி பண்ணியும் ஏன் யாருக்கும் அதை பற்றி கவலை இல்ல? இது எங்க நாட்டோட சிவில் கட்டமைப்பு, இதை தாக்குறது போர் குற்றம் இல்லையான்னு கேள்வி கேட்கிறாரு. ஐநா தலையிடணும்னு சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் அதை பற்றி யாருமே குரல் கொடுக்கல. ஈரான்ல இருக்க பூஷர் அணுமின் நிலையத்தை சுற்றி தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல்களோட தீவிரம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை தாக்குதல் தீவிரமா நடந்தா என்னென்ன ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அணுமின் நிலையத்துல அவங்க ஏற்கனவே பயன்படுத்தின எரிபொருள் சேமிப்பு தொட்டிகள் இருக்கு. அது மேல தாக்குதல் நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நினைக்கவே பயமா இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஆனா உயிரை குடிக்கிற கதிரியக்க துகள்கள் காத்துல கலக்கும். குறிப்பா cesium-137 அப்படிங்கிற ஒரு ஆபத்தான ஐசோடோப் வளிமண்டலத்துல பரவும். ஒருவேளை அணு கதிர்வீச்சு பரவனா அது அந்த இடத்தோட நிக்காது. முதல்ல காத்துல பரவும், அடுத்ததா கடல் தண்ணிலையும் பரவும். அப்படி அது பரவனா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, விவசாயம் செய்யற மண்ணு, குடிக்கிற தண்ணின்னு எல்லா இடங்களும் அணு கதிர்வீச்சு நிறைந்ததா மாறிடும். அந்த இடத்துல மனிதர்கள் வசிக்க முடியாது. அந்த அணுக்கதிர் பாதிப்பு போறதுக்கு பாத்தீங்கன்னா பல வருடங்கள் ஆகும். அது எப்ப போகும் அப்படிங்கறதே தெரியாது. இன்னொரு பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, இந்த கதிரியக்க பொருட்கள் நம்ம மேல பட்டா அது தோலை அப்படியே சுட்டு எரிச்சிடும். அது மட்டும் இல்லாம புற்றுநோய் வர்றதுக்கான ஆபத்தை பல மடங்கு அதிகமாக்கிடும். சுருக்கமா சொல்ல போனா, ஒரு அணு கதிர்வீச்சு ஏற்பட்டால் அடுத்த தலைமுறையையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அது சைலண்ட் கில்லர்.